உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க ஆடி போய் அந்த எழில் என்ன தேடி வரணும். பண்ணுவியா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே உங்களுக்கு தான்மா. நான் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கம்மா. நான் வைக்கிறேன். ஏய் இரு இரு இரு. ஏம்மா முட்டாளா நீ? போனை கட் பண்ணிட்டா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க படுற கஷ்டம் இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? லைன்ல இருக்கேன் போ. ஐயா 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 மனோகரி அம்மா. ஐயா மனோகரி அம்மா. ஐயா மனோகரிக்கு என்ன? ஐயா ஐயா மனோகரி அம்மா. மனோகரி அம்மா. மனோகரி அம்மா வந்து மனோகரிக்கு என்ன ஆச்சு? மனோகரி அம்மா. மனோகரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. மனோகரி அம்மா போயிட்டாங்க. ஐயோ வாட்? மனோகரி அம்மா போயிட்டாங்க. ஐயோ என்னது மனோகரி அம்மா போயிட்டாங்களா? ஐயோ கடவுளே, இந்த சின்ன வயசுல அந்த அம்மாவுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்து வேதனை மேல வேதனை கொடுத்து சின்ன வயசுல அந்த தற்கொலை பண்ண வச்சிட்டியே கடவுளே, இது உனக்கு நியாயமா? ஐயோ மனோகரி. இந்த மனோகரி அவ்வளவு கோழ ஒண்ணும் இல்ல. நினைச்சது அடைய என்ன வேணா பண்ற தைரியசாலி. ஐயோ என்ன ஆச்சு? ராமையா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு சொல்லு செல்வி. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருக்கு? அவரு சொல்ற அந்த போயிட்டாங்க இல்ல, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அத நான் எதர்ச்சியா பார்த்தேன். அதான் உங்ககிட்ட குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். முதல்ல அது குடு. என்னப்பா? கேளு, உன்கிட்ட சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் உன் கூட இருந்த வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தேன். நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் பாரமாவோ உன் கருத்துக்கு எதிராவோ இருக்கணும்னு நினைச்சதே இல்லை. உன் விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பமா இருந்துச்சு. என்னை பத்தி உனக்கும் நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருந்திருக்கோம். என்னோட கேரக்டரை பத்தி நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சைலண்டா இருக்கு? ஓ, எழில் லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்துமதி இல்லாம அந்த 4 பசங்களையே வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். பாத்துக்க ஆளுங்களை காசு கொடுத்து வச்சுக்கிட்டாலும் பெத்த தாய் மாதிரி வராது. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேல பாசம் வச்சு பாத்துக்கிட்டேன். ஏன் அந்த US பையனை பத்தி நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ நம்பல? இத்தனை நாளா நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை நீ என்ன நம்பலன்னு தெரிஞ்சதும் அப்பவே அந்த கணமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் கிளம்பிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.